மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரேணுகா வந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. போயிட்டு போயிட்டு ஏதாவது அவங்க பண்ணிக்கிறாங்க. இல்லை இவங்களால மற்றவங்களுக்கு ஏதாவது வந்துடுது. இல்லை அவங்களே அவங்கள ஏதாவது வருத்திக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிளில் வந்து சூடான தண்ணி வச்சுருக்காங்க. அது அது வந்து மூடி வச்சுருக்காங்க. அது வந்து இவங்க தெரியாமல் போயிட்டு அது ஓப்பன் பண்ணி கை விடுறாங்க. அது வந்து தெரிஞ்சே பண்ணுறாங்களா, இல்லை தெரியாமல் ஏதாவது சாப்பிட இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களான்னே தெரியலை. அவங்க பண்ணுறது ஒவ்வொன்றுமே அவங்களுக்கு அடிபடுற மாதிரியும், இல்லை அவங்க பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு அடிபடுற மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதனால் விஜய்க்கும் மல்லிக்கும் ரொம்பவே கோபமாகவும் இருக்குது. ஆனாலே அவங்கள திட்ட முடியல, இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது கையில் விட்டுட்டு உடனே அவங்க ரொம்ப கத்திகிட்ருக்காங்க. எரியுது மல்லி, எரியுது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி. விஜய் ஒரு பக்கம், ரேணுகா எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் திட்டிகிட்ருக்காரு. ஆனால் அப்பவும் மல்லி வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருங்க, ஏன் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மயிலில் வந்து தடவுனா வந்து சூடுபட்ட இடத்துக்கு தடவிட்டுருக்காங்க. அப்பயும் அவங்க சும்மா இல்லாமல் போயிட்டு அதை நோண்டுறது, இதை நோண்டுறது, அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைத்தனமாகவும் பண்ணுறாங்க. ஒரு டைமில் மெச்சூராகவும் நடந்துக்கிறாங்க. இதனாலே மனோகருக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவளாக இருப்பாளா, இல்லை நல்லாவே இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சிட்ருக்காரு அப்படின்னு நினச்சின்னு. ஆனால் மனோகர் வந்து சூப்பர் பிளான் போட்டார். அந்த பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்க உண்மையிலே அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிட போகுது. அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து தனியாக வந்து டேபிள் மேலே உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஹாலில் வந்து மனோகர் வந்து உட்காண்ட்ருக்காரு. அவர் என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வலிப்பு அந்த மாதிரி நடிக்கலாம், நம்மளுக்கு காப்பாற்றுற மாதிரி அவள் வந்தாளன்னா அவள் நிஜமாவே அவளுக்கு சுயநனவு இருக்குது, அவள் நடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. மனோகர் வந்து வலிப்பு வந்த மாதிரி கீழே விழுந்துட்டு நடிச்சிட்ருக்காரு. ஆனால் அதை பார்த்து ரேணுகா பயந்து போயிட்டு அங்கே இருக்கிற கத்தி போயிட்டு கையில் எடுத்து கொடுத்து காப்பாற்றுறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து நடிக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த கத்தி வந்து மனோகர் கையை கிழிச்சிருது. அது எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனோகர் வந்து தெரிஞ்சே நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக மனோகரே அது எதிர்ச்சி அறுத்துக்கிற மாதிரி அறுத்துக்குது. அது பக்கம் ஒரு பக்கம் வேறு போயிட்டுருக்கு. இப்படி மாற்றி மாற்றி நீ கண்டுபிடிக்கிற, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவங்கவுங்களையே வருத்திக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கே அடிபட்டுக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த வெண்பா வேற ஒரு பக்கம், எனக்கு அந்த புது அம்மாவை பிடிக்கவே இல்லைம்மா மல்லி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. மல்லி இருந்துட்டு ஏன் வெண்பா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க அம்மா இல்லை, அவங்க தான் உன்னோட உண்மையான அம்மாவே அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அவங்கள பிடிக்கல, அவங்க வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்கள எப்படியாச்சும் வெளியே அனுப்பிச்சிடுங்க மல்லி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உண்மையிலே வெண்பா மட்டும்தான். புதுசாக வந்தவங்கள ஏற்றுக்க முடியல அவளால். இவ்வளோ நாள் கூட இருந்தது மல்லியம்மா, நீங்கள் தான் என்னை பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு நீங்கள் மட்டும்தான் அம்மா, அவங்க யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெண்பா வந்து குழந்தையாக இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் மெச்சூராக புரிஞ்சுக்கின்னு உண்மையை பேசிகிட்ருக்காங்க. இப்போ எப்படி இவ்வளோ நாள் மல்லியை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு விஜய் இப்போ உடனே ரேணுகாவை பார்த்ததுமே அப்படியே சேஞ்ச் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ரேணுகா வந்து வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவே வரும். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.